வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையலில் இதுவரைக்கும் நீங்கள் செய்தராத ஒரு சுவையில் சிக்கன் தான் செய்ய போகிறோம். சிக்கன் கீ ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும். ரொம்ப எளிமையான மசாலா தயார் பண்ணோம். அதுக்கு சின்ன ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சு 2 டீஸ்பூனு மல்லி, விதை மல்லி எடுத்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு 2 டீஸ்பூன். இது வந்து காஷ்மீர் காஞ்ச மிளகா ஒரு 10 சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 மட்டும் சேர்த்துக்கங்க போதும். இப்போ எண்ணெய் எதுவும் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். நல்லா மணக்கமான ஒரு அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மீடியமான வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா மணக்க வறுத்தாச்சு. இது அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சுருவோம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு விரல் அளவு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். பெரிய பல் பூண்டு ஒரு 6 பல் பூண்டு தொலி உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஒன்று வறுத்தோம்ல, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஆற வச்சதை. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்கும். அதாவது பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா அந்த மாதிரி 1-2 கட் பண்ணி வச்சா போதும். அளவு பெரிய லெவலில் கட் பண்ணால் போதும். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயத்தையும் பூண்டு இஞ்சியும் வதக்க தேவையில்லை. இதோட ஸ்பெஷலே இதுதான். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நான் அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிட்டு ஒரு 100 ml தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வாங்கிக்கோங்க. நான் வந்து எலும்பும் கறியும் சேர்ந்தது தான் வாங்கியிருக்கேன் 1/2 கிலோ. இப்போ நல்லா கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம மசாலா அரைச்சி இந்த பவுலில் வச்சுருக்கோம்ல அதில் சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருங்க. நீங்கள் இதை விட சின்னதாக வெட்டினாலும் வெட்டிக்கலாம். இப்போ சிக்கன் துண்டுகள்லாம் அந்த மசாலா மேலே போட்டுட்டு தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml நல்லா கெட்டி தயிர், ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. அடுத்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சிக்கன் கீ ரோஸ்ட்டு. அதுக்கு நெய் வந்து கீ வந்து ஒரு 50 ml இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், சின்னதாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு அதோட சாறு ஒரு 10 சொட்டு இருந்தாலும் போதும், அதை பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவோட பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இப்போ கீ ரோஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ கறி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய 1/2 கிலோவுக்கு ஒரு 50 ml சரியாக இருக்கும். ரொம்ப சேர்த்துட்டோம்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த அளவுக்கு சேர்க்க வேண்டாம். நம்ம சொன்ன அளவுகளில் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா விரவியாச்சு. விரவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஊறி வரட்டும். சிக்கனை மசாலாவோட ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரத்தில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்ல தடவை கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம 1/2 கிலோ சிக்கன் வந்து வேகராப்பில் கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பத்தை வச்சுட்டு சிக்கனை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி எல்லாமே நம்ம மசாலா நெய் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டோம். அதனால் சிக்கனை சேர்த்துட்டு இந்த பவுலில் இருக்கிறத வலிச்சுட்டு அப்படியே உள்ளே சேர்த்து விட்ருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி உள்ளே சேர்த்துருங்க. அடுத்து புதினா தழை ஒரு 10 இலையாக எடுத்து மாதிரி கிள்ளிட்டு உள்ளே சேர்த்து விட்ருங்க. மல்லித்தலை சின்னதாக ஒரு கொத்து எடுத்து அதையும் நல்லா புதுசாக கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்து பச்சையாக ஏன் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நம்ம சிக்கன் வேகிறதுக்கு முழுக்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சிக்கனில் இருக்க தண்ணி ப்ளஸ் அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணி இது ரெண்டுமே நமக்கு இன்றைக்கி சூப்பராக வந்து கிரேவி ஆக போகுது. அந்த நெய்யோடு சேர்த்து அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா அந்த சிக்கனு வேகணும். அதனால் இந்த இதுலேயே நல்லா மசாலாவிலே நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனெல்லாம் வச்சு அடுப்பு பற்ற வச்சு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. 1/4 மணி நேரத்தில் நான் 4 வாட்டி கிண்டி கொடுத்துருக்கேன். 1/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் அந்த கிரேவியெல்லாம் சூப்பராக ரெடியாகி அப்படியே அந்த நெய் பூரா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் நமக்கு வேக வேண்டியிருக்கு. இன்னுமே மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் ரெடியாக கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம்னா தான் நமக்கு அந்த சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான அப்படியேவும் சிக்கன் கீ ரோஸ்ட்டு அருமையாக தயாராகிடுச்சு. அந்த லேசான தொக்கு அந்த பீஸு நல்லா வெந்து இது ஒரு சப்பாத்தி
சோறு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சிக்கன்லாம் நல்லா பூ போல் வந்து நல்லா அருமையாகவும், நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கு. நம்ம கீ டேஸ்ட், அதாவது நெய் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குது. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் ஒரு அருமையான சிக்கன் கீ ரோஸ்ட் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.